டேய், வண்டி தொலைஞ்சு போய் ஒரு வாரம் ஆச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு என்கிட்ட சொன்னேன்ல, அதை இவர்கிட்ட சொல்ல வேண்டியதானடா? சொல்லுங்க தம்பி, உங்க வண்டி தொலைஞ்சு போச்சா? எப்ப தொலைஞ்சு போச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எந்த ஸ்டேஷன்ல? காப்பி இருக்கா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். காட்ட மாட்டான் சார் அவன். அது இருந்தா தானே காட்டுறதுக்கு. இல்லைன்னா அப்பவே சொல்லியிருப்பான்ல. சார், இந்த காலத்து பசங்களுக்கு காசு வேணும்னா எந்த வேலை செய்யறதுக்கும் துணிச்சலா இருக்கானுங்க சார். சார், என் பையன் அப்படி பண்ண மாட்டான் சார். அருள், தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. நீங்க ஏதாவது பேசினாதான் அதை வச்சு நாங்க உங்களை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு யோசிக்க முடியும். நீங்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுங்க. அருளே, என்ன நடந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லு. எல்லாரும் கேட்குறாங்கல்ல. நான் பைக்கை தொலைக்கல, அதை வித்துட்டேன். வித்துட்டியா? சபாஷ். இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருங்க. பையன் நீ வண்டியை வித்துட்டேன்னு சொல்ற, அப்பா என்னடா தொலைஞ்சு போச்சுன்றாரு. நான் எதைத்தான் நம்புறது? சார், அவன் பைக்கை வித்துட்டேங்கிறது எனக்கே இப்போதான் சார் தெரியும். சார், நான் வித்துட்டேன்னு சொன்னா எங்க அப்பா திட்டுவாரு, அதான் சொல்லாம இருந்தேன். அப்பா, நான் சத்தியமா வண்டியை வித்துட்டப்பா. என் வண்டியை மட்டும் விக்கல, பிரபுவோட வண்டியை சேர்த்து தான் வித்துட்டேன். அன்னைக்கு வட்டிக்காரன் என் ஃப்ரெண்டோட ஐபோன். ராஸ்கல். சார் சார், போதும் சார் உங்க டிராமா எல்லாம். ரொம்ப சீன் போடாதீங்க. இப்ப புரியுதா உங்க பையன் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தான்னு?